ஹலோ ஆல், இன்றைக்கி சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நான் இன்றைக்கி கோதுமை மாவு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொக்கோ பவுடர், அதிலே ஒரு 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சலிச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மாவை. நெக்ஸ்ட் நான் 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். அதோட ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சிருக்கேன். வேணும்னா 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் பிழிஞ்சிருக்கேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பவுடர்ட் சுகர் ஹாஃப் கப் போட்டிருக்கேன். லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 கப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸ் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு கோதுமை மாவில் இதை போட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு கேக் டின்னில் கீ அப்ளை பண்ணிக்கிறேன். சுற்றி ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர் அதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஓவனில் வச்சு 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சாக்லேட் கேக் ரெடி. ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் 5 மினிட்ஸ்க்கு. தேங்க்யூ, பை பாய்.